கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே 4ஆம் வாரத்தில் நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஞான நூல் மற்றும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து போட்ட வாசகத்திலே நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பலதரப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் நீதிமான்களைப் போல நாங்கள் வாழ்கின்றோம், ஞானம் உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றியவர்களாக இறைவனுக்குள்ளே நாங்கள் வாழ்கின்றோம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் எங்களுடைய விழுதல், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெளுக்கின்ற பொழுது அந்த விழுதல் மிகவும் பயங்கரமான ஒன்றாக காணப்படுகின்றது. காரணம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கு காணப்படுகின்ற பலவீனங்கள், எங்களுடைய குறைபாடுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு இறைவனுக்கு எதிராக செயற்படுகின்றோம், நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்காமல், அதனை பற்றி யோசிக்காமல் நாங்கள் சொல்லுகிறோம், நான் இறைவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்கின்றேன், இறைவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு வாழ்கின்றோம். அப்படியானால் இந்த நாளில் சிந்திக்க வேண்டியது, நாங்கள் விழுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எதற்காக விழுகின்றோம், என்ன காரணத்தினாலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் சொல்லாக, வாய் வார்த்தையாக இருக்கின்றது, நாங்கள் நீதிமான்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் ஏன் என்னுடைய விழுதலை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று நாங்கள் சிந்தித்து யோசித்து தியானித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நான் வாய் வார்த்தைகள் மாத்திரமே பாவித்த வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், பொது நிலையினர்கள், இவர்கள் இறைவனை இயேசுவையை அவர்கள் சோதிக்கின்றார்கள். நீர் இறைவாக்கினரா, நீ வரம் இருக்கும் மெசியாவா என்று, இவர் இந்த இடத்திலிருந்து வர முடியாதே என்று பல விதமான கருத்துக்களை, முரண்பாடுகளை இயேசுவுக்கு வைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் சொல்கிறார், நான் இவ்வுலகிற்கு வந்தது என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, மாறாக என்னை அனுப்பிய இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. அப்படியானால் நீங்களும் நானும் எங்களுடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய காணப்படுகின்ற ஆற்றல்களை நாங்கள் முன்வைத்தவர்களாக நாங்கள் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றபடியினாலே, அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தால் விழுந்து ஒரே இடத்துல இருக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பலத்தினால் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய இலட்சியங்களை அடைய முடியாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்திய இயேசு ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தம் எவ்வாறு இருக்கின்றது, அவருடைய எதிர்பார்ப்புகள் எவை என்பதனை அறிந்து செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.